அண்மை செய்தியை பார்க்கின்றோம். அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு தொடர்பான விவரங்களை தற்போது பார்த்து வருகிறோம். அதில் காவல் ஆய்வாளருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. போக்சோ நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என கூறி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, விவரம் சொல்லுங்க. கோபால், அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண் ஆய்வாளர் மற்றும் அதிமுக முன்னாள் பிரமுகருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சதீஷ் என்ற வாலிபரும் 16 வயது சிறுவனும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். தற்போது இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என்று கூறி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போல குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக முன்னாள் அதிமுக பிரமுகர் சுதாகரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர்கள் இருவரும் ஜாமீன் கோரி சென்னையில் இருக்கக்கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ராஜலட்சுமி, இன்ஸ்பெக்டர் ராஜி, சுதாகர் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கின்றார். கோபால், நன்றி சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.